ஏன் இங்கே வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? ஆ காட்டு. மூட நம்பிக்கையும் தீண்டாமையும் தப்புன்னு சொல்லி தர வேண்டிய ஸ்கூல்ல பருவமடைந்த மாணவியை தனிமைப்படுத்தி வகுப்பறை வாசலில் வைத்து பொது தேர்வு எழுத வைத்த ஆசிரியரோட மனநிலை எவ்வளவு கொடூரமானதா பிற்போக்குத்தனமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கோவை கிணத்துக்கடவு அருகே செங்கோட்டை பாளையத்தில் செயல்பட்டு வரும் சுவாமி சித்பவானந்த மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் இன்று பொது தேர்வு நடந்துள்ளது. அந்த பள்ளியில் படிக்கும் மாணவி ஒருவர் இன்று பருவமடைந்த நிலையில் தேர்வை தவறவிடக் கூடாது என நினைத்து பெற்றோர் அனுப்பி வைத்துள்ளனர். வகுப்பில் அமர வைத்தே தேர்வு எழுத வைப்பதாக சொல்லிவிட்டு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதையும் காரணம் காட்டி மாணவியை மட்டும் தனியாக வெளியே அமர வைத்து தேர்வு எழுத வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாதவிடா என்பது ஒன்னும் இல்ல, பயப்படாத, உடம்புல நடக்கிற சின்ன மாற்றம் தான் இதுன்னு சொல்லி மாணவிக்கு தைரியம் கொடுத்து இயல்பான விஷயமா உணர வைக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வயதில் இது போன்ற நேரத்தில் ஒரு பெண் எதிர்கொள்ளக்கூடிய கசப்பான சம்பவங்கள் அவள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வடுவாக மாறிவிடும். இதை ஒரு ஆண் செய்திருந்தாலும் தவறுதான். ஆனால் இதையெல்லாம் கடந்து வந்த ஒரு பெண்ணை இப்படி செய்வது வேதனை அளிக்கிறது. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்களை ஒரு பெண் ஆசிரியரை காயப்படுத்தி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.